ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம நீங்க சில காரியத்தில் என்ன பண்ணணும்னா, யாராவது உங்களுடைய மனசை மாத்தினா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுல, அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில காரியங்கள் அது நமக்குரியது அல்ல. கர்த்தர் சொல்லும் போது கூட என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம சும்மா இருப்போம். அதனால நம்ம அப்படி அதுக்காக ஓட வேண்டாம், அதுக்காக அலைய வேண்டாம். நான் நம்புகிறேன், அப்படி ஒருவேளை அவர்கள் பிடுங்கி எடுக்கிறதா இருந்தா கூட நான் நம்புறேன், அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க எடுத்ததற்கு பல மடங்கு நமக்கு திரும்பி தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குறுக்கு வழியாய் அல்ல ஆண்டவரே, இன்னொரு வழியாய் அல்ல, இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படி அடிச்சு அப்படியே சத்தம் போட்டு அப்படி அல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன நிக்க வச்சு, என்ன ஆசீர்வதிச்சு, என்னுடைய எல்லையை பெரிதாக்கி எனக்கு ஒன்றை நீர் கொடுத்து என்னை வளர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்மள ஆண்டவர் வளர்த்தணும், தனிப்பட்ட விதத்தில் நம்மளை வளர்த்தணும், நம்மளை அவர் உருவாக்கி நம் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படணும். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணுமே தவிர, எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒன்று, சில காரியத்திற்கு பின்னாடி நான் என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்னா, போக மாட்டேன். அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ராஜா. நான் சும்மா இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க ராஜா. யார் நோண்டலாம், யார் என்ன பண்ணலாம், ஆனா எனக்கு ஒரு கிருபை வேணும். எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு 1000 பேர் இருக்கலாம், என்னை சுத்தி எத்தனை பேர் வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், எனக்கு உதவி செய்கிறேன்னு எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா ஒன்று நான் நினைப்பேன், என்னுடைய வேலை அது அல்ல, என்னுடைய வேலை அது அல்ல. என்னுடைய வேலை கர்த்தரை நோக்கி பார்க்கிறது மட்டும்தான். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என்னுடைய வழக்காடிகளோட வழக்காடுவார், அவர் எனக்காக நியாயத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது, ஒருவரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா.